ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. நாடு முழுதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் சான்சத் கேல் மகோத்சவ் என்ற பெயரில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதன்படி எம்பிக்கள் அவரவர் தொகுதிகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வீரர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுதும் பல்வேறு இடங்களில் நடந்த சான்சத் கேல் மகோத்சவ் நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் பங்கேற்று உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொகுத்து வழங்கினார். நீலகிரி தொகுதியில் மத்திய அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான எல் முருகன் ஏற்பாட்டில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஆலாங்கொம்பு SSVM பள்ளியில் நடந்தது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, திரைப்பட இசையமைப்பாளர் GV பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற பிரதமர் மோடி தமிழகம், அஸ்ஸாம், ஹரியானா, மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடன் உரையாடினார். அவர்களிடம் சில கேள்விகளை எழுப்பி அவர்களின் அனுபவங்களை கேட்டறிந்தார். ஒரு காலத்தில் குழந்தைகள் விளையாடினால் பெற்றோர் அவர்களை கண்டிப்பர். தற்போது நிலைமை மாறியுள்ளது. பெரும்பாலான பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் விளையாட்டு வீரராக வேண்டுமென விரும்புகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறைக்கான மத்திய பட்ஜெட் பல மடங்கு உயர்ந்துள்ளது. கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டு திறமையை வெளிக்கொண்டு வர பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா நிகழ்ச்சி மூலம் பல திறமைசாலிகள் வெளிச்சத்திற்கு வருகின்றனர். குஜராத்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளை உலகமே பார்க்கவிருக்கிறது. விரைவில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இன்று 10, 12 வயதாகும் குழந்தைகள் இந்தியாவில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் நம் நாட்டின் சார்பில் பங்கேற்பர். குழந்தைகளின் உடல் மனவலிமை அளிக்கும் விளையாட்டுகளில் பங்கேற்க பெற்றோர் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். சர்வதேச அரங்கில் இந்திய இளைஞர்கள் சாதிக்க வேண்டும். விளையாட்டில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். ஒருவர் வெற்றி பெறுகிறார், மற்றொருவர் கற்றுக்கொள்கிறார். எனவே விளையாட்டில் பங்கேற்பதே பெரிய விஷயம்தான். மனம், உடல் வலிமையை, ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் விளையாட்டுகளில் இளைஞர்கள் அதிகம் பங்கெடுக்க வேண்டுமென பிரதமர் மோடி பேசினார். நிகழ்ச்சியில் எல் முருகன், PT உஷா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பின் விளையாட்டுப் போட்டிகளில் வென்றவர்களுக்கு மத்திய அமைச்சர் முருகன், PT உஷா ஆகியோர் பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். नैसिका जी वणक्कम। वणक्कम सर। अच्छा, जरा नैसिका जी आप अपने बारे में कुछ बताइए। आप क्या करती हैं, कौन सा खेल खेलती हैं? Namaste sir, I am Neshika, student of SSVM and I am a national level cycle polo player and a state level kabaddi player. वाह। अच्छा, आपने बताया कि आप 2 खेलों में शानदार प्रदर्शन कर रही है। आप ये कैसे मैनेज करती है? 2 खेलों में एक साथ पूरा फोकस दे पाना जरा कठिन काम होता है। Sir, sports will never disturb my academics, sir. After 5 every day, 1 hour practice I'll be taking in the school, sir. Daily 1 hour? Yes, sir. My parents, even my school is supporting for that, sir. अच्छा, आपको एक स्पोर्ट्स को चुनना हो तो आप कौन सा खेल चुनोगी? Sir, I will choose kabaddi, sir, because from childhood I have been playing kabaddi and it is my state sports and I am proud to be a kabaddi player, sir. आपके बगल में PT उषा जी बैठी है, वो बचपन से इसी में लगी है, तो आप उनसे कुछ बातें की क्या आज? Yes, sir, of course I am. It's my pleasure to take help from ma'am, sir. आपको सांसद खेल महोत्सव का जो एक कार्यक्रम मैं पीछे लगा हुआ हूं, देश भर के MP को कहता हूं कि भाई हर साल एक बार खेल महोत्सव करना चाहिए, और धीरे धीरे मैंने देखा कि सभी MP बराबर काम कर रहे हैं। आपके यहाँ भी भले हमारे राज्यसभा के सांसद हैं, लेकिन वो भी कर रहे हैं। ये सांसद खेल महोत्सव से आपको कितनी मदद मिली?
Sir, first of all, thanks for you and to L. Murugan sir for arranging in our locality. It was really helpful for us to showcase our talent, and it was It was very helpful to develop my skills in the sport. Thank you so much, sir. नेशिका, हमारे सर। देश के हर शहर में, हर गांव में टैलेंट का भंडार भरा हुआ है। आप एक नहीं, दो खेल, और सिर्फ खेल ही नहीं, आप उसमें शानदार प्रदर्शन कर रही है। आप दोनों खेलों की जो अच्छाई है उसे अपनी ताकत बनाइए, और जब कोई स्थिति आए कि आपको एक खेल चुनना है तो खूब सोच समझ कर फैसला लीजिएगा। मेरी तरफ से आपको बहुत बहुत शुभकामनाएं, बहुत बहुत आशीर्वाद है। वणक्कम। Thank you, sir. Thank you, sir. Nandri, sir.